வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி தேதியில் நீங்கள் உங்களோட பசங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணலன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபோன் யூசேஜை கம்ப்ளீட்லி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இருக்குதுங்க. இந்த வீடியோட ஸ்பான்சர் கிளவுகார்டோட கிட்ஸ் கார்ட் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ இந்த வீடியோவில் iOS எப்படி கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறது, அதாவது உங்கள் பசங்க எங்கெங்கே போகிறாங்க, லொக்கேஷன், அவங்க யார் யாருக்கு கால் பண்ணாங்க, அந்த கால் ஹிஸ்டரி, என்னென்ன போட்டோஸ் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்களோட வாட்ஸ்அப்போட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க எக்ஸலாவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டெமோவை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் கிளவுகார்டோட கிட்ஸ் கார்ட் ப்ரோ பேரண்டல் ஆப். ஸோ உங்களோட கிட்ஸோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் மெயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன ஆப் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்புக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. லைக் கால்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 360 டிகிரி பேரண்டல் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட்லி எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணி டேட்டாவும் எடுத்துக்கலாம். அண்ட் இது உங்களோட இன்னுமே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். தென் சோஷியல் மீடியா உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும். உங்களோட குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த், பிரைவசி அப்படிங்கிற பேர்ல அவங்க பண்ற தப்ப தடுக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இந்த ஆப் பெய்டு தான். இதோட பிரைசிங் அப்படிங்கிறது லைட் பிளான் ஒன்று இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு $40 per month, பிரீமியம் பிளான் $50 per month, ஃபேமிலி பிளான் $245 per month. இதுல இந்த பிரீமியம் பிளான்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைச்சிடும். அண்ட் இப்போ நீங்க வாங்குறதுக்கு ஜஸ்ட் பை நவுல போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் கூகுள் கொடுத்தே நீங்க கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் போன்ற விஷயங்கள் எல்லாமே கேட்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஆ, அதாவது வெப்சைட்லேயே மானிட்டர் பண்றீங்களா அதெல்லாம் கேட்கும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் நீங்க இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 year பிளான் $140 காஸ்ட் ஆகுது. நீங்க அதுல வந்து கார்டு எல்லாமே கொடுத்து பை பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு டேஷ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் iOS கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்கு. விண்டோஸ் ஆர் மேக் எது தேவையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அந்த அப்ளிகேஷனை உங்களோட சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க மேக்ல நான் லான்ச் பேட்ல போய் பார்த்தேன்னா எனக்கு அப்ளிகேஷன் இருக்கும். இதுதான் அப்ளிகேஷனோட ஐகான். ஒன்ஸ் உள்ள போயிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் எல்லாமே வரும். அகைன் நீங்க இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணணும். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இங்க கொடுக்கணும். ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் லிஸ்ட் எல்லாமே காட்டும். இதர் நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு இங்க காட்டும். அப்படி வயா கேபிள் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தாலும் காட்டும். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள்ல நான் வயா கேபிள் தான் பண்ண போறேன். என்னோட ஐபோன் SE இல்ல, ஏன்னா என்னோட 16 Pro 256 GB அப்படிங்கிறதுனால கண்டிப்பா டைம் ரொம்பவே எடுக்கும். ஸோ இப்போ நான் பண்ற அந்த சேம் ப்ரொசீஜரை நீங்க எந்த ஐபோன்ல ட்ரை பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு உள்ள அலோ அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஐஃபோன் SE அப்படின்னு காட்டுது. அதை நான் வந்து ஜஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் நான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஐஃபோன் ஸ்டோரேஜை பொறுத்து எவ்வளோ டேட்டாஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்லாவே டைம் எடுக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்ட் லோட் அப் ஆகும். என்னென்ன டேட்டாஸ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஸ்கேன் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தட்ஸ் இட். இப்போ நம்மளுக்கு ஃபோன் ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு iOS அண்ட் பேக்கப் டேட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே மேலே காட்டுது. இது எக்ஸ்பைரி ஆகும்போது நீங்கள் இன்னொரு தடவை ஃபோனை கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆட் டிவைஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆப். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதே மெசேஜஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்களே பார்க்கலாம். இதை வேணும்னா நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். எதர் CSV ஆர் HTML. ஸோ இங்கே கொடுத்துட்டு எந்த ஸ்டோரேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா எனக்கு அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் வந்துருச்சு. அதாவது எக்ஸல் ஃபைலாக இருக்கு CSV. ஸோ ஃபோன் நம்பர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்கு. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் 16 Pro பண்ண கால்ஸும் எனக்கு இங்கே காட்டுது. அதாவது ஆப்பிள் ID சிங்க் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் என்னோட ஐஃபோன் நான் காட்டுறேன் பாருங்க. இதில் எதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கோ, எதெல்லாம் வந்து நான் கால் பண்ணியிருக்கனோ அது எல்லாமே அப்படியே எனக்கு இங்கே மேக்லையும் காட்டுது. நெக்ஸ்ட் கான்டாக்ட். இது பிரிட்டி மச் சேம் தாங்க.
உங்களோட ஐபோன்ல இருக்க எல்லா கான்டாக்டும் இங்க வரும். நீங்க இதை வேணும்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் லொகேஷன் கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல காட்டும். வித் உங்களுக்கு டேட், லாட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆல்சோ அது உங்களுக்கு மேப்லயும் காட்டுற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க வேணா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோஸ்ங்க. போட்டோஸ்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஐபோன்ல இருக்குது, ஐக்ளவுட்ல இருக்குது, எல்லாமே காட்டுது. ஸோ ஒரு ப்ரிவியூ இந்த மாதிரி வரும். பட் நீங்க ஆக்சுவலா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். இந்த ப்ரிவியூல கொஞ்சம் ஸ்டிச் ஆன மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 போட்டோ கிளிக் பண்ணி நீங்க எந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணாலும் ஜேபெக்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். ஜேபெக்ல உங்களுக்கு கம்ப்ளீட் இமேஜ் இருக்கு. அந்த ப்ரிவியூல பார்த்த மாதிரி இல்லாம ஃபுல்லாவே இருக்கு இமேஜஸ் ஹை ரெசல்யூஷன்ல. ஸோ இந்த சேம் உங்களுக்கு வீடியோக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிவியூ இங்க காட்டல. பட் ஸ்டில் நீங்க ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம்னா அந்த வீடியோ பக்காவா வந்துருது. நெக்ஸ்ட் ஆப் போட்டோட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க. இதுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனோட ஐகான் எல்லாமே காட்டுது. இன் கேஸ்ல ஏதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது இங்கே காட்டும். தென் ஆப் வீடியோஸ், ஆப் கிளிப்ஸ் மாதிரி எதுவும் இருந்தால் காட்டும். இப்போதைக்கு எதுவும் இல்லை. அண்ட் இதுதாங்க முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் மெசேஜ். இங்கே நான் வந்து என்னோட பர்சனல் நம்பருக்கு ஒரு மெசேஜ், ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். இப்போ என்னோட ஐபோன்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்குள்ள இந்த சேம் விஷயம் இருக்கும். ஒரு ஹாய் மெசேஜ், ஒரு போட்டோ. ஸோ வாட்ஸ்அப் ஓடிபி மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாம டைரக்டா நீங்க இதுல சேட் எல்லாமே பாத்துக்கலாம். அதை சிஎஸ்வியா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க யாருக்கு பண்ணிருக்கீங்க, எப்ப பண்ணிருக்கீங்க, வித் டேட் டைமோட என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீசாட், லைனு, வைபர் இதை எதுவுமே என்கிட்ட இல்ல. அதனால நான் இதெல்லாமே ஸ்கிப் அவுட் பண்றேன். ஃபைனலி சஃபாரி ஹிஸ்டரி அப்படிங்கறது பார்த்தோம்னா என்னோட ஐபோன்ல நான் எதுவுமே இது வரைக்கும் சர்ச் பண்ணல. அதனால சஃபாரி ஹிஸ்டரி எம்டியா காட்டுது. மற்றபடி நம்ம சஃபாரி புக் மார்க் போனோம்னா இதுல நம்மளுக்கு காட்டுது. அதாவது என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி பேஜ், அதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டுடியோ, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபேவரட்ல போட்டு வச்சிருக்கேன். அது எல்லாமே காட்டுது. ரிமைண்டரும் எல்லாமே காட்டுது. எல்ஐசி, ஆர்டி, என்னோட ரிமைண்டர்ஸ் சின்னது கூட காட்டுது. நான் எப்போ செட் பண்ணதெல்லாம் இப்ப காட்டுது. நெக்ஸ்ட் கேலண்டர்ல பார்த்தோம்னா நீங்க செட் பண்ணது மட்டும் இல்லாம டிஃபால்ட்டா உள்ள ரிமைண்டரும் சேர்த்தே காட்டுது. பொங்கல், ஆயுத பூஜா அந்த மாதிரி இருக்கிறதும் இதுல காட்டுது. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் இந்த அப்ளிகேஷன். இதுல எக்ஸ்போர்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இதை கொடுத்து எல்லா டேட்டாஸையும் கம்ப்ளீட்டா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் இப்போ HTML எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். ஸோ எல்லா போட்டோமே எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கூட நான் பண்ணல. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. லைக் இப்போ நான் உள்ள போய் பார்த்தேன்னா ஒவ்வொரு ஃபோல்டரா இருக்கு. அதில் லேட்டஸ்ட் ஃபோல்டர் சூஸ் பண்ணி உள்ள போனோம்னா உங்களுக்கு எல்லா போட்டோஸுமே இதில் காட்டுது. சேம் ஆஸ் லொகேஷன், எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே காட்டுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கானது கம்ப்ளீட்டா காட்டுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கால் ஹிஸ்டரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா போட்டோஸுமே காட்டுது. தென் சஃபாரி புக் மார்க்ஸ் எதெல்லாம் வச்சிருக்கணும் அத்தனையுமே காட்டுது. ஒரு கிளிக்ல எல்லா டேட்டாஸுமே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். இதுலயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிளவுட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. கிளவுட்ல நீங்க கனெக்ட் பண்ணி பண்றது. பட் அதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல இருக்கணும். தென் என்னென்ன டேட்டா உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால கிளவுட்லயே பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா உங்களுக்கு 3 GB அப்படிங்கிறது ஃப்ரீ கிளவுட் டேட்டா உங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பேக் வந்தோம்னா உங்களுக்கு வேற டிவைஸ் வேணும்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா டிவைஸுமே இங்க காட்டும் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி. அண்ட் ஓகே கேஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மையிலே தேவைப்பட்டுச்சுன்னா. அகைன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.